எல்லாருக்குமே வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற அந்த விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழச்சிகள் இருக்காங்க இல்லையா? அதாவது தமிழ் பெண்கள். அவங்க வந்து இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவ வந்து ஒரு தைரியத்தின் எடுத்துக்காட்டா கொல்லவே கூடாது அப்படிங்கிறது தான் அ பத்தி பேசப் போறோம். என்னடா இப்படி பேசுறான்னு பார்க்காதீங்க. ஏன்னா, பெரும்பாலான தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இந்த ஜெயலலிதாவ வந்து தைரியத்துக்கு எடுத்துக்காட்டா வந்து காட்டுறத வந்து ஒரு வழக்கமாவே கொண்டுட்டுருக்காங்க. அதனால வந்து அது எவ்வளோ ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதே சமயம் வந்து இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வையுமே சொல்லும். அப்போ வந்து ஜெயலலிதாவ வந்து தமிழச்சிகள் பெண்களுக்கு தைரியத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா, அப்ப யார வந்து தைரியத்துக்கு வந்து பெண்கள் எடுத்துக்காட்டா எடுத்துக்கொள்ளணும்? அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சேர்த்து இந்த காணொளியோட கடைசி பகுதியில வந்து பார்க்க போறோம். இந்த காணொளியில முதல்ல இருந்து கடைசி வரை பாருங்க. இப்ப ஜெயலலிதாவ வந்து தைரியத்துக்கு நாம வந்து எடுத்துக்காட்டா கொள்ளணும் அப்படின்னு ஒரு வேளை வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ ஜெயலலிதா வந்து இந்த அந்த பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அவரோட சேலைய வந்து புடிச்சு இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம் ஒரு அக்யூசேஷன வச்சு ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் தான் வந்து ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா வந்து ஒருத்தங்க மேல வந்து குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அவர் யாரு அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த ஸ்க்ரீன்ல வந்து காட்டுறேன். அப்போ வந்து ஒரு தைரியமான பெண்ணா தான் மேல வந்து இத்தன பேர் வந்து கை வைக்கையில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அந்த கை வச்ச ஆண வந்து அவ என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு அ மனோதைரியத்தில தான் வந்து இருப்பா. ஆனா ஜெயலலிதா வந்து அப்படி பண்ணாங்களா? தன்னோட காலம் முழுக்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஜெயலலிதாவோட சேலைய வந்து பிடிச்சு இழுத்ததா சொல்லப்படுற ஆளு யாரு தெரியுமா? ஸ்டாலின் வந்து சட்டை கிழிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? பார்லிமெண்ட்ல. அப்போ வந்து அவர் கூட இருந்த அப்போ வந்து அந்த ஸ்டாலினோட கூட இருந்த துரைமுருகன் இருக்கார் இல்லையா? அவரு தான் ஜெயலலிதாவோட சேலைய பிடிச்சு இழுத்ததா வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, மிக பிரபலமா பேசப்பட்டது. அவ்வளோ தைரியமான பெண்ணான ஜெயலலிதா, கருணாநிதிய வந்து வீட்ல இரவு புகுந்து கைது செஞ்ச ஜெயலலிதா, அந்த துரைமுருகன வந்து ஏன் வந்து பழிவாங்கவே இல்ல? அதாவது வந்து கைது செய்யவே இல்ல. அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரிங்களா? இந்த மாரி விடயங்களுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா, அரசியல்ல வந்து சில அடிப்படைகள வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப வந்து இந்த ஜெயலலிதா வந்து அவங்கள வந்து தைரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கே ஒரு நான் சொல்லக்கூறதுக்கு வந்து முக்கியமான காரணம், அந்த அந்த பெண் வந்து தமிழச்சியே கிடையாது முதல்ல. அவங்க வந்து ஒரு கன்னட சாதாத ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தில தான் வராங்க. அந்த சாதாத ஸ்ரீ வைஷ்ணவா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல வந்து இருக்காங்க. ஆனா ஐயங்கார்ன்னு பட்டம் போடுறனால, தன்னை வந்து ஐயங்கார்ன்னு சொல்லி ஊர ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஜெயலலிதா வந்து சாதாத ஸ்ரீ வைஷ்ணவா தான் அப்படின்னு சொல்லி பெருமாள் தேவன் கூட அ சில மேடை பேச்சுகள்ல வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. சரிங்களா? அத வந்து நல்லா கவனிங்க. அதே மாரி இந்த திமுக குடும்பமான இந்த மேலக்கார குடும்பம் இருக்கு இல்லையா? அவங்களுமே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல தான் இருக்காங்க. ஆனா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர அறிவிக்கணும் தனியா, பிற்படுத்தப்பட்டோர்ல வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கெல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்ன்னு சொல்லி தனியா அறிவிக்கணும்னு சொன்ன ஆ சொல்லி அதுக்கு போராட்டம் செஞ்சு செத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள். ஆனா, அது பலன் அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலக்காரர்களும், அந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாக்களும் தான். சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாக்களும் இன்னைக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல தான் இருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து ஐயங்கார்ன்னு பட்டத்த பயன்படுத்துவாங்களே தவிர, அவங்க வந்து ஐயங்கார் கிடையாது. ஃபார்வர்டு கம்யூனிட்டில உள்ள ஐயங்கார் இந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாக்களை ஐயங்கார்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிங்கிறத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒரு கன்னட பெண்ண வந்து தமிழச்சிகளுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து காட்டுறதுக்கு வந்து துளியும் உடன்படவே கூடாது. இப்ப இந்த ஜெயலலிதாவுக்கு இருந்தது வந்து தைரியம்னா, கடைசி வரை அவங்க துரைமுருகன வந்து இவங்க பல காலம் வந்து முதல்வரா இருந்திருக்காங்க. துரைமுருகன வந்து இந்த சேலை இழுத்த கேஸ்க்கு ஏதாவது ஒரு திருப்பி ஒரு கேஸ் போட்டு கூட கைது பண்ணியிருக்கலாமே! அப்படி ஒரு எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஜெயலலிதா, கருணாநிதிய மட்டும் இரவு வந்து ம் அவங்க வீட்ல புகுந்து கைது பண்ணதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாட்டோட அரசியல்ல வந்து திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் வந்து மறைமுக கூட்டணிய தெரிஞ்சுக்கணும். அது வந்து தனி சப்ஜெக்ட்னால நம்ம அத வந்து வேற ஒரு காணொளியில பார்ப்போம்.
இந்த ஜெயலலிதாவுக்கு இருந்தது வந்து தைரியமா இல்ல அகம்பாவமா அப்படிங்கிறது அவங்களால பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவி கேஸுங்களெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும். இப்போ பாலு ஜுவல்லர்ஸ் வந்து ஜெயலலிதா அண்ட் சசிகலா குரூப்பால எவ்வளோ பாதிக்கப்பட்டதுங்கிறது வந்து அந்த பாலு ஜுவல்லர்ஸ் ஓனர் வந்து பாதிக்கப்பட்ட காலத்துல இருந்த நியூஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்து நல்லாவே தெரியும். கெட்வெல் ஹாஸ்பிட்டல் வந்து ஜெயலலிதா அண்ட் சசிகலா குரூப்புக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அந்த மருத்துவமனைக்கு என்னென்ன சிக்கலெல்லாம் உண்டாக்குனாங்கன்னு சொல்லி அந்த காலத்துல நியூஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோக இந்த தலைவா படத்துல டைம் டு லீடுன்னு போட்டதுக்காக நடிகர் விஜய் வந்து கதற விட்டவர் தான் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப தனக்கு வந்து ஒத்து வராத, இல்ல தன்னை மிஞ்சி போகிற ஒரு எந்த ஒரு நிறுவனங்களையோ, இல்ல நடிகர்களையோ, இல்ல பிரபலங்களையோ வந்து ஜெயலலிதா வந்து வளர விட்டதே இல்லைங்கிறது தான் இங்க வந்து உண்மை. நிறைய பேர் வந்து ஒரு ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ணிட்டாங்க. அதனால தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லத கூட பார்த்துருக்கேன். அதுக்காக தான் இந்த 3 உதாரணங்களையும் காட்டினது. இந்த ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ணதுக்கே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயேந்திர சரஸ்வதி தொடர்பான கல்வி நிறுவனங்கள் வந்து நெறைய இருக்குது. அத வந்து ஜெயலலிதா வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயன்றதாவும், அதுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதாவும் ஒரு விடயம் வந்து அந்த ஜெயேந்திர சரஸ்வதி வந்து சங்கர்ராமன் கொலை வழக்குல கைது பண்ணதுக்கு முன்னக்கூட்டி சில ஆண்டுகள் முன்னாடி செய்திகள்லாம் வெளியானது. அதுல வந்து ஏற்பட்ட முரணால தான் ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ணி உள்ள வச்சாங்க ஒழிய, உண்மைக்குமே சங்கர்ராமன் கொலை வழக்குல வந்து ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ணணுங்கிறது ஜெயலலிதாவோட நோக்கமா இருக்காதுங்கிறது தான் என்னோட பார்வை. சரிங்களா? அப்போ வந்து தன்னோட பேச்ச கேட்கலங்கிறதுக்காக தான் ஜெயேந்திர சரஸ்வதியை கைது பண்ணி போட்டாங்களே தவிர, அத வந்து ஒரு தைரியமான நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டா பார்க்கவே முடியாது. அது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. அதுல வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த மாரி ஒரு பழிவாங்கல் குணம் உள்ளவங்க இப்படி செய்ய தான் செய்வாங்க. அத வந்து நாம தைரியம்னு எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஜெயலலிதா வந்து ஒரு தைரியமான பெண்ணா இருந்திருந்தா, தமிழ்நாட்டுல தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு வந்து தடையே போட்டிருக்க கூடாது அவங்க காலத்துல. என்னதான் மத்திய அரசு சொன்னாலும், நான் வந்து புலிகளுக்கு வந்து தடை போட்டிருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி தைரியமா நின்றுருந்தாங்கன்னா, அவங்கள வந்து தைரியமான பொண்ணுன்னு நாம வந்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ விடுதலை புலிகளுக்கு வந்து தடை போட்ட ஒரு பெண்ண போயிட்டு, நாம வந்து தைரியமான பொண்ணுன்னு சொல்லி கொண்டாடுறதுல வந்து என்ன ஒரு நன்மை விளைஞ்சிற போகுது தமிழர்களுக்கு? குறிப்பா தமிழச்சிகளுக்கு. அப்போ வந்து நாம வந்து அப்போ பெண்களுக்கு அப்ப யார தான் வந்து தைரியத்துக்கு எடுத்துக்காட்டா காட்டுறது அப்படின்னா, ஜெயலலிதா வந்து தடை போட்டாங்க இல்லையா? அந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த பெண் புலிகளையே வந்து தமிழச்சிகள் வந்து தைரியத்துக்கு வந்து எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். சரிங்களா? அத விட்டுட்டு என் சேலைய பிடிச்சு இழுத்துட்டான், என் மண்டையில அடிச்சுட்டான்னு சொல்லி கதறி அழுற அந்த தைரியம் இல்லாத பெண்கள போய் ஒரு தைரியத்துக்கு எடுத்துக்காட்டா காட்டக்கூடாது. அவங்களுக்கு வேணா அவங்க தைரியம் இல்லைன்னா அவங்களுக்கு துணையா நாம நிக்கலாமே ஒழிய, அவங்கள வந்து பெண்களுக்கு தைரியத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டா காட்டிக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒரு பெண் வந்து தாக்கப்படையில பதிலுக்கு வந்து அவளும் அந்த இடத்துல உள்ள ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்து தாக்குனா, அவங்கள தான் நம்ம தைரியத்துக்கு எடுத்துக்காட்டா கொள்ள முடியுமே தவிர, இந்த மாரி கதறி அழுது பப்ளிசிட்டி தேடி அதுவும் துரைமுருகனும் ஜெயலலிதாவும் பேசி வச்சுக்கிட்டு செஞ்ச மாரி தான் எனக்கு தெரியுது. அப்படி உள்ள ஒரு ஆளெல்லாம் வந்து தைரியமான பெண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டா காட்டுறதுல எனக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன உடன்பாடு கூட கிடையாது. ஆக தமிழச்சிகள் வந்து வீரத்துக்கும், விவேகத்துக்கும் எடுத்துக்காட்டாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பெண் வீரர்களை கொல்லலாமே ஒழிய, ஜெயலலிதாவை கொல்லவே முடியாது. அப்படிங்கிறத வந்து தீர்க்கமா உணர்ந்துக்கோங்க. சரிங்களா? நாம வந்து இந்த ஜன்னல்ல வந்து தமிழ் தேசிய பார்வையில இதுவரைக்கும் மக்கள் நம்பிக்கொண்டு இருந்த ஒரு பொது புத்தி விடயங்களையோ, இல்ல ஒரு திரைப்படங்களையோ, இல்ல ஒரு வரலாற்று கருதுகோள்களையோ தமிழ் தேசிய பார்வையில எப்படி அணுகுறதுன்னு சொல்லி பல காணொளிகள் இந்த ஜன்னல்ல வந்து தரவேற்றிருக்கோம். இனிமேலும் தரவேற்றுவோம். அதனால வந்து இந்த ஜன்னலை வந்து யாராவது நோட்டமிடாம இருந்திருந்தீங்கன்னா, அதாவது இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, அது பண்ணுங்க. நாங்க அதுக்கான காணொளிகள் ஏத்துன உடனே உங்களுக்கு வந்து அறிவுறுத்தல் வந்துரும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சரிங்களா? நாமும் அடுத்த ஒரு தமிழ் தேசிய தொடர்பான ஒரு காணொளியில, ஒரு தமிழ் தேசிய பார்வையில இந்த மாரி விடயங்களை எப்படி அணுகுறதுன்னு சொல்லி ஒரு காணொளியில வந்து சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.